ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். நமஸ்காரம் பாய். நமஸ்காரம். ஜெய் கணேஷுக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று நான் டெல்லியிலிருந்து பல செய்திகளை சொல்ல இருக்கிறேன். குறிப்பாக ராஜாவின் டேப்பு பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கிறது. பற்பல எம்பிக்கள் அதை பற்றி விசாரிக்கிறார்கள். பாஜக எம்பிக்கள் ஒருவேளை பாராளுமன்றத்தில் அதை குறிப்பிடலாம். காரணம், ராஜா ஒரு எம்பி, அதில் 2G வந்திருக்கிறது. ராஜா அவர்களுடைய ஆடியோ 2 வெளியில ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ தாம்பரம் பகுதியில இந்த முன்னாள் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி அவர் அங்க போயிருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதை ஒட்டி அவருடைய பேச்சுகள் அப்படின்றது சமூக வலைதளங்கள்ல நிறைய சர்ச்சையா இருக்கு. ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசியிருக்காரு, கனிமொழி அவர்களை பத்தி பேசியிருக்காரு, அழகிரி அவர்களை பத்தி பேசியிருக்காரு. சோ இது எந்த மாதிரி போகும்? பிடிஆர் மாதிரி அடுத்த ராசா மாறிடுவாரா? முக ஸ்டாலினுக்கு ஒரு தர்ம சங்கடம். பாஜக நேரு அது இதுன்னு சொல்லி பயமுறுத்திருந்தார் அமித்ஷா, நரேந்திர மோடி எல்லாம். அதுக்கு ஒரு ராஜா ஒரு பெரிய பாம்ப்ஷெல்ல போட்டுட்டார். தமிழக அரசியலில் ராஜாவினுடைய அந்த செயற்பாடு என்பது திமுகவிற்கு எதிர்வினையாக இருக்கும். இரண்டாவது, அமித்ஷா போன்றவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்ட உடனே கண்டிப்பாக அது பற்றி விவாதித்து ஒருவேளை நாளை அமித்ஷாவும் இது பற்றி இது பொதுக்கூட்டங்களில் பேசக்கூடும். இன்று பாராளுமன்றத்தில் சில பாஜக எம்பிக்கள் எழுப்பினார்களே, ஆனால் அது தேசத்தினுடைய இந்தியாவினுடைய நியூஸ் ஆயிரும். நேற்று இரவு, அதாவது 2ஆம் தேதி வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் 9 மணிக்கு ரிபப்ளிக் என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சியில், ஆங்கில தொலைக்காட்சியில் அர்ணப் கோஸ்வாமி இதை குறிப்பிட்டார். நானும் அதில் கலந்து கொண்டேன். ஆக மொத்தம் தொலைக்காட்சிகளும் எடுத்து விட்டன. ஹிந்தி தொலைக்காட்சிகள் இதை ஆடியோவை போட்டுக்கொண்டு கேட்கிறார்கள். பல பத்திரிகையாளர்கள் என்னிடம் தொலைபேசியின் மூலம் தமிழுக்கு ஹிந்தியாக்கம் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. இது ஒன்று நியூஸ் பேப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ. பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இது ஏற்கனவே எடுத்துனுட்டார் டாபிக்கா. இது எப்ப ரெக்கார்ட் ஆச்சுங்க? ஏன்னா கனிமொழிக்கு எம்எல்ஏ வேணும்னு சொன்னது ராஜா ரிஃப்ளெக்ட் பண்றாருன்னா அது சமீப காலமாக இருந்திருக்கிறது. இன்று ராஜா அவர் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. நோட்டீஸ் கொடுத்தா கூட பொது வலையில் வந்ததை இன்னும் திரும்பி பெற முடியாது. மன்னிப்பு கேட்க சொல்லிக்கிறார், மன்னிப்பு கேட்க மாட்டார் அந்த ஊடகவாளர் மரிதாஸ். ஸோ இதெல்லாம் டெல்லியில ரொம்ப பேச்சு பொருளா எடுத்துங்க. திமுக எம்பிக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க சார். அந்த 23 திமுக எம்பிக்களில் லோக்சபாவில் 10 ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய திமுக எம்பிக்களில் குறைந்தது 20 பேர் 50% உதயநிதி ஸ்டாலினுடைய சாய்ஸ். அவங்க தான் உதயநிதி சப்போர்ட் பண்றாங்க. அவங்க எல்லாம் இந்த ராஜாவை பார்த்து திட்டுறாங்க. பட் ராஜா டெல்லியில் இல்லை. இப்பொழுது அவர் எங்க இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. சென்னைக்கு வந்து விட்டாரா, பிரச்சாரத்தில் இருக்கிறாரா, அல்லது ஒன்றும் இல்லை. அதை தவிர டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது. இந்த ஆடியோ வருவதற்கு முன்னதாக ராஜா எவ்வளவு பேசினாருங்க, என்னென்ன பேசினாருங்க. அதை சிறைச்சாலையில் பற்றியும் மற்றும் புத்தகத்திலும் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தையும் எழுதுவதற்கு முன்பு, ராஜா எனக்கு ஒரு ஆப்த நண்பர், அவர் ஒரு நல்லவர், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் புத்தி, அதாவது அரசியல் அப்ரோச் என்பது, அணுகுமுறை என்பது மற்றற்றது. TR பாலு, துரைமுருகன் மற்றும் முதிய தலைமுறைகள் எல்லாம் என்னைத்தான் விரும்புகிறார்கள் என்றெல்லாம் கூட பல முறைகளில் அவர் எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஞானம் என்பது அளவற்றது. வேண்டுமென்றே அவரை சிதம்பரமும் சில காங்கிரஸ் அகமது பட்டேல் போன்றவர்கள் எல்லாம் இழுத்து விட்டு மாட்டி விட்டாங்க. கனிமொழியை மாட்டி விட்டாங்க. அதைத்தான் ஜெயலலிதா அம்மையாரோடு மனத்துக்கினியானே என்றெல்லாம் கேலி செய்தார். இப்பொழுது பாருங்க, ராஜா ஒரு டாக்கிங் பாயிண்ட் ஆச்சாரு. திமுக வெற்றி பெற்றாலும் இல்ல தோல்வி அடைந்தாலும் ராஜாவை இனி ஒதுக்கி விடுவார்கள். காரணம், உதயநிதி வளர்ச்சியை ஸ்டாலின் தடுக்க மாட்டார். இந்த நிலைமையில இப்போ சபரீசன் அவர்களுடைய என்ட்ரி திமுக இருக்குது. அவர் அடுத்த ராபர்ட் வதோரா அப்படின்னு நம்ம அவரை சொல்ல முடியுமா? திமுகவுடைய ராபர்ட் வதோரா அப்படின்னு ஏற்கனவே அது மாப்பிள்ளை என்றாலே தமிழகத்தில் ஒரு மாபெரும் ஒரு பதவியாகத்தான் கருதுகிறார்கள். சென்ற 2021 தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னதாக இதே ராஜாவும் இதே சபரீசன் வீட்டிலும்
ரெய்டு நடந்தது. ராஜா எடப்பாடி பழனிசாமி தாயை பற்றி பேசினார். ஆக மொத்தம் தேர்தல் வந்தாலும் இந்த 2 பேருமே கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடுறாங்க, ரொம்ப மும்முரம் ஆயிடுறாங்க. அது ஒரு விதத்துல 2021 பலித்தது. 2026 அது தோல்வி அடையும். காரணம் 5 வருட ஆண்டுகளை பார்த்து விட்டார்கள் திமுகவுடைய அணுகுமுறை. எப்ப பார்த்தாலும் ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி திட்டுறது இல்லாம அமித்ஷா நம்ம ஆர்.என். ரவி தான் நல்ல வேலை போயிட்டாரு. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நீ எத்தனை தடவை வரையா அத்தனை தடவை நாங்க ஜெயிப்போங்கிறாங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு கேவலமாகி விட்டது. நம்ம டேப் எல்லாம் நாம பார்த்திருக்கோம், நீராராடியா டேப் பார்த்திருக்கோம், ராமகிருஷ்ண ரெட்டியை பத்தி சுப்பிரமணிய சாமி டேப் விட்டுருக்காரு, எல்லாம் பார்த்திருக்கோம். இதை எப்படி எது கொண்டு வந்த ராஜா என்பதை பற்றி ஆராய வேண்டும். கண்டிப்பாக வட இந்தியாவில் குறிப்பாக டெல்லியில் அனைத்து தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் எம்பிக்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். சபரீசனுடைய என்ட்ரி தாங்கள் கேள்வி கேட்ட மாதிரி அது கனிமொழியினுடைய வளர்ச்சியை தடுக்கவும் உதயநிதியினுடைய வளர்ச்சியை தடுக்கவும் தான் இருக்கு. அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றார் டிஎம்கே 5 பவர் சென்டர், 1 ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன் என்றெல்லாம். முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த தேர்தல் பத்திரம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். முன்னாடி பெரிய பேசப்பொருள் இருந்தது. திமுகவுக்கு அதிக நன்கொடை கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லாட்ரி மாற்றினார்களா தான் இருந்தாரு. தனிநபரா ஒரு பார்ட்டிக்கும் இந்தியாவிலேயே அதிக நன்கொடை கொடுத்தவரும் லாட்ரி மாற்றினார் தான். அவர் திமுகவுடைய விசுவாசி அப்படின்னு அறியப்பட்ட சூழ்நிலையில இப்ப என்ன இருக்குன்னா அவருடைய குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் ஒரு பார்ட்டியில இருக்காங்க. இப்ப அவருடைய மனைவி அதிமுகல இருக்காங்க, அவருடைய மருமகன் தாவேக்கால இருக்காங்க, இன்னொரு உறவினர் பிஜேபியில இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒரு கட்சியில இருக்காங்க, அது முக்கியமான கட்சிகள்ல இருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு அறிகுறியை காட்டுது? யார் ஜெயிச்சாலும் எங்களுடைய பங்கு ஒண்ணு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? மார்ட்டின் அவர்களுடைய சேவை என்பது நெகட்டிவா தான் இருக்கு, எதிர்வினையாகத்தான் இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தை காப்பதற்காக இது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி. எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஹவுஸ்ல இருப்பாங்க, பெரிய பெரிய இடத்துல இருப்பாங்க. ஆனா இப்போ எல்லாமே தொழிலதிபர்களுக்கு எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது குடும்பத்தினுடைய அரசியலாகத்தான், அதாவது மார்ட்டின் குடும்ப அரசியல். மார்ட்டின் கண்டிப்பாக இதை பற்றி விளக்கம் தந்தாலும் பாஜகவிற்கு கூட அவர் அதிகமான நன்கொடை கொடுத்திருக்கிறார். ஆக மொத்தம் எந்த கட்சியும் எதையும் பத்தி பேசாது. இது எம்ஜிஆர் காலத்தில் நடந்த ஒரு புது கருத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சில மந்திரிகளிடம் எம்ஜிஆர் சொல்லுவார், இந்த டிஎம்கே போய் பார்த்துட்டு வாங்க, இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேசக்கூடாது, அவங்களுக்கு பார்த்துட்டு வந்து குஷி பண்ணி விட்டு வந்துருங்க அப்படிலாம் சொல்லுவார். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு குஷி பண்ணிட்டாருங்களோ என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. இப்போ எந்த கட்சியும் பேசாதுன்னு சொல்லும்போது இப்போ பிஜேபி பத்தி பேச வேண்டியது இருக்கு. இப்போ பிஜேபி தமிழக பிஜேபி ஒரு குழப்பத்துல இருக்கு. ஏன்னா மோடி அவர்களுடைய ரோட் ஷோ சனிக்கிழமை நடக்கிறதா இருக்கு. குறிப்பா சென்னையில மயிலாப்பூருக்குள்ளார அவரோட ரோட் ஷோ அப்படின்றது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேட்பாளர் பட்டியல், அதாவது தொகுதி பங்கீடு முடிஞ்சு கிட்டத்தட்ட 5-6 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனாலும் வேட்பாளர் யாரு அப்படின்றதுல அறிவிக்கல. யாரு இதுல என்ன சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மோடி வரும்போதுதான் ஒரே ஸ்டேஜ்ல எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்றது ஒரு எண்ணமா இருக்குமா, இல்ல வேற ஏதாவது உள்ள பிரச்சனை இருக்குமா? எது இருந்தாலும் குழப்பத்தை தான் வெளிப்படுத்துகிறது. 2 தேசிய கட்சிகள், ஏன் மேற்கு வங்காளத்தில் கூட காங்கிரஸ் லேட்டா வந்தது, கேரளாவில் கூட லேட்டா வந்தது. காங்கிரசுக்கு ஒரு மத்தன போக்கு கடைசி நிமிஷத்தில் பார்க்கலாம். என்றால் போட்டியாளர்கள் ரிபல் கேண்டிடேட்டை போடக்கூடாது, அந்த அணுகுமுறை தான் தேசிய கட்சிகள் வைத்திருக்கிறது. நீங்க ஒண்ணு சொல்லல, நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ரூட் ஷோ பண்றத தவிர நாளன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், 6th இஸ் த லாஸ்ட் டேட். இந்த 3 நாள் தான் இருக்கு. எப்படிங்க நீங்க பாடத்தை ஃபில்அப் பண்ணி ஒரு 400 பாயிண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் எழுதணும். ஆனா தனிப்பட்ட முறையில் அனைவருக்கும் சொல்லிவிட்டார்கள், நீங்க நாமினேஷன் ஃபார்ம் தயார் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வருவதற்கு நாளாகும், இன்று வரும் என்று சொல்லுகிறார்கள். 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம். ஆனா தேசிய கட்சிகள் குழப்பத்தில் இருக்கிறது. கண்டிப்பாக பாஜகவிலும் குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது. அதை வெளிப்படுத்தியாக மறைக்க முடியாது. காரணம் ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. பாஜக குரூப்பிசம் இருக்கிறதுடைய காரணம் என்ன என்று கேட்டால், மத்திய அரசாங்கத்தில் பாஜக இருப்பது சில சிபாரிசுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்வதற்காகவே சில மந்திரிகளிடமிருந்து பாஜகவினர் தொண்டு பிடிக்கிறார்கள். பொது சேவை செய்தாலும் இதுதான் ஒரு சேஞ்ச் இருக்குன்னு நான் பாக்குறேங்க. பாஜக மட்டும் குழப்பம் இருக்குன்னா அப்ப காங்கிரஸ்லயும் இதே குழப்பம் இருக்கதானே செய்யும். ஏன்னா காங்கிரஸ்க்கும் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல. விசிகேல முக்கியமா சொன்னேன், நான் காங்கிரஸ் இருக்குன்னு சொன்னேன். காரணம் காங்கிரஸ் இருப்பதற்கு நாம் புரிந்து கொள்ள முடியும்.
இப்ப பாருங்க, ஒரு ஒற்றுமை வேற்றுமை. பிரைம் மினிஸ்டர் 3 தடவை வந்துட்டாரு. ஈரான் வார் நடக்கட்டும், கேஸ் சிலிண்டர் இல்லைன்னா கூட தமிழ்நாட்டுக்கு 3 தடவை வந்துட்டாரு. ஈரான் வாரை பத்தி தமிழ்நாட்டுல பேசினார். அது உலக செய்தி ஆகியது. அமித்ஷா 3 முறை வந்து விட்டார். கூட்டணி முடிந்து விட்டது. எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து 5 நாள் ஆகிவிட்டது. ஆனால் காங்கிரஸில் குறிப்பாக ராகுல் காந்தி தமிழகத்தில் மு.க. ஸ்டாலினும் இருந்து ஒரு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இழந்து விட்டாரோ என்ற சந்தேகம் பலரிடம் வர ஆரம்பித்து விட்டது. காரணம், ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறை திமுகவை பொறுத்த மட்டில் சில எம்பிக்கள் மூலமாக, மாணிக் தாக்கூர், ஜோதிமணி மூலமாக தமிழகத்தில் ஆன்டி இன்கம்பன்சி இருப்பதை புரிந்து கொண்டதனால் தான் ராகுல் காந்தி மெத்தன போக்கு காட்டுகிறார். எங்க இவ்வளவு தூரம் நடந்திருக்குங்க, ஒரு டெலிபோன் கால் முடியாதுங்க. சோனியா காந்தியினுடைய உடல்நிலை சுரையில்லை என்று ட்வீட் போட்டார். அந்த ட்வீட் கூட ஒண்ணும் பண்ணல. ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தி அன்பாலோ பண்றாருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ட்விட்டர்ல, பேஸ்புக்ல எல்லாம். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? எந்த மு.க. ஸ்டாலின் 2019 ஒரு ஒரு அறைகூவல் விட்டார். இந்தியாவிற்கு எந்த மாநில கட்சிகளும் செய்யாததை, காங்கிரஸை செய்யாதது, ராகுல் காந்தி பிரதமராக்குவோம் என்று. ஆனால் 2019 ராகுல் காந்தி தோத்து விட்டார். இப்பொழுது 2026 7 வருடம் கழித்து ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலின் ஏன் முதலமைச்சர் கூட என்று சொல்ல முடியவில்லை. அதையெல்லாம் நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் ராகுல் காந்தி இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் ஸ்டாலின் அண்ட் டிஎம்கே. அதனால்தான் அவர் வந்து மெத்தன போக்கு. ஒரு தடவை கூட வரலைங்க, ஒரு போன் கிடையாது. ஆதவ் அர்ஜுன் மூலமாக விஜய்க்கும், பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக விஜய்க்கும், மாணிக் தாக்கூர் மூலமாக விஜய்க்கும் செய்தி சொல்லப்பட்டது. யாரும் இல்லை என்று சொல்லவில்லை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு. ஆனால் ராகுல் காந்தியுடைய பர்சனல மனப்போக்கு என்ன என்று கேட்டால் தமிழ் வெற்றி கழகத்துடன் போக வேண்டும் என்று. இது நடுவில் விடுதலை கட்சி தலைவர் திருமாவளவன் கூட நிறைய பாலிடிக்ஸ் பிளே பண்ணாரு டெல்லியில. ஹி இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் டிஎம்கே. அதை பாருங்க, இந்த ஷானவாஸ்க்கு டிக்கெட் கொடுக்கல, அது ஒரு பெரிய குழப்பமா இருக்குது. நீங்க பிஜேபி காங்கிரஸ் டிக்கெட் கொடுக்கலன்னு சொல்றீங்களே, திமுகக்குள்ள எத்தனை குழப்பம் பாருங்க. இந்த ராஜா தாம்பரம் எம்பி அவ்வளவு கூச்சல் போடுற. அதை தவிர பொன்முடிக்கு டிக்கெட்டா பையனுக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஷானவாசன் எதிர்த்து கொடுக்குறாங்க. திமுகவில் சேர்ந்து விடுவாரோ ஷானவாஸ் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஷானவாஸ் வந்து 100% அசம்பிளி அட்டன் பண்ணேன்னு டெலிவிஷன்ல சொல்றாரே தவிர அதையே ரெக்கக்னைஸ் பண்ணல திருமாவளவன். அதையும் பொத்துக்கல. கேட்டா பண்ருட்டி கேட்டா பல்லாவரங்கிறாங்க, தாம்பரம் கேட்டா தஞ்சாவூருங்கிறாங்க. ஏதோ சாகு போக்கு சொல்றாரு. ஸோ ஆக மொத்தம் மாநில கட்சிகளிடமும் இந்திய கட்சிகளிடமும் குழப்பம் இருப்பது யதார்த்தம் என்று தான் நான் கேட்டேன். காரணம் என்ன என்று கேட்டால், டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இது ஜனநாயகத்தினுடைய ஒரு மாபெரும் போட்டி. போட்டியில் சில ஏற்றத்தாழ்வு தான் இருக்கும். திருமண வீட்டில் எந்த கொலைவரம் குழப்பம் இருக்கிறதோ அதே மாதிரி தேர்தலிலும் அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு திருமணம் போல ஒரு கலைவரம் இருக்கும், குழப்பம் இருக்கும், சந்தேகம் இருக்கும், வேறுபாடுகள் இருக்கும். விஜய் அவர்கள் வந்து கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் நீண்ட நாள் கழிச்சு இப்போ ரெகுலரா தேர்தல் பரப்புரைக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. பெரம்பூர்ல முன்னாடி அனுமதி கொடுக்கலன்னாங்க, அதுக்கப்புறம் அனுமதி கொடுத்துருக்காங்க. குளத்தூர் போயிருக்காரு. இந்த மாதிரி சென்னைக்குள்ளார நிறைய பகுதிகள் போயிருக்காரு. நேற்று திருச்சி போய் வேட்புமனு வர தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இப்ப விஜய்க்கு மறுபடியும் ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்கு. தமிழகம் முழுக்க அவர் பரவலா போயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த 20 நாளுக்குள்ளார அவருக்கு என்னென்ன சவால்கள் இருக்கும்? பொதுமக்களிடமிருந்து விஜய்க்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, வரவேற்பு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு இருக்கிறது. அந்த 2 கூட்டங்களையும் பார்த்தால் மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினுடைய கூட்டமும் ஸ்டாலின கூட்டமும் ஒரு வெற்றோடியா இருக்கிறது. சேர் எல்லாம் காலியா இருக்குது. அந்த ரோட் ஷோல வந்து காலியா இருக்குது. போலீஸ்காரங்க நிறைய போட்டிருக்காங்களே தவிர. ஆனா விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரம் நான் கேள்விப்படுகிறேன், இனி இந்த குழப்பத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அவர் சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பிக்கிறதால் பேஸ்புக்லையும் இன்டர்நெட்லையும் ஒரு தனியாக விஜய் சேனல் என்று ஆரம்பிக்க இருக்கிறார்கள். விஜய் ஜோசப் சேனலா அல்லது டிவிகே சேனலா என்று யூடியூப்ல ஒண்ணு பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐடி விங் மூலமாகத்தான் அடுத்த 10-15 நாளைக்கு கேன்வஸ் பண்ண போறாரு. 5 முக்கிய தலைநகரங்கள் தமிழ் மாவட்ட தலைவர் 39 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, 38-39. அதுல ஒரு 5-6 சென்டர் பாயிண்ட்ல பேசிட்டு இப்ப தஞ்சாவூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, செங்கல்பட்டு அப்படிலாம்
கடலூர் இல்ல விழுப்புரம் 5 இடத்துல பேச போறாரு. மீதி எல்லாம் யூடியூப் வழியாகத்தான். காரணம் என்ன என்று கேட்டால், அவர் ஒரு கரூர் சம்பவத்தை மீண்டும் திமுக செய்யுமோ என்ற சந்தேகம் விஜய் மனதில் இருக்கிறது என்பதை நான் ஜெய் கணேஷிடம் சொல்லுவதை நான் மிகவும் ஒரு எக்ஸ்க்ளூசிவா நான் சொல்றேன். என்ன, அதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். சில பத்திரிகையாளரிடம், டெல்லியிலிருந்து சென்ற பத்திரிகையாளரிடம் அதை சொல்லி இருக்கிறார். they will make another attempt to have another stampede like கரூர்னு சொல்லியிருக்காரு. அந்த மனத்தாங்கல் அவர் மனதில் இருக்கு. திமுகவின் முதல் குடும்பத்துல இருந்து பல பேர் பொறுப்புல இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா இருக்காரு, மகன் துணை முதல்வர், கனிமொழி அவர்கள் எம்பியா இருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. முன்னாடி கலைஞர் இருந்தாங்க. இப்போ அதே இதுல தொடர்பா இப்போ இன்பநிதிக்கு என்ன பொறுப்பு வரும்னு நினைக்கிறீங்க? ராஜ்யசபா கொடுப்பாங்களா, இல்ல ஸ்டாலின் மாதிரி மேயரா முன்னிறுத்துவாங்களா? சபரீசனுக்கு தான் முதல் முன்னுரிமை கிடைக்கும். காரணம், சபரீசன் மூலமாக கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கிறது. சபரீசன் பாஜக தலைவருடன் நல்ல அழு வச்சிருக்காரு ஒரு தொடர்பு. அதை தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய சம்பளைகளை நன்றாக சுருக்கு. செல்வம் என்று ஸ்டாலினுடைய உறவினர் மறைந்த மச்சினர் மறைந்த பிறகு அந்த இடத்தை ஸ்டாலின் நம்ம உதயநிதிக்கு கொடுக்கவில்லை, சபரீசனுக்கு கொடுத்து விட்டார். இன்பநிதிக்கு இன்னொரு 5-6 நாள், அது 5-6 வருஷம் வெயிட் பண்ணணுங்க. சடன்லி கொடுக்க மாட்டான், ஏன்னா அது ஒரு பேச்சு பொருளாகிவிடும். சபரீசன் கண்டிப்பாக அடுத்த வருடம் ராஜ்யசபா வந்தாலும் வரும். இப்போ மாயாவதி அவர்கள் சென்னைக்கு பிரச்சாரம் வர்றதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய மாநில கட்சியில இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை நடத்தப்பட்டிருக்கு. இந்த திமுக டெல்லியிலும் உத்தரப்பிரதேசத்திலும் தமிழக தேர்தலை பற்றி அனைத்து கட்சி தலைவர்களும் பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா ஜெய் கணேஷ், கேரளாவில் தேஜஸ்வி யாதவ் சென்று சிபிஎம்முக்கு ஓட் கேன்வஸ் பண்ணார் தேஜஸ்வி யாதவ். ஆனா தமிழ்நாட்டுக்கு வரல, ஹிந்தியில் பேசணும் அந்த ஒரு புடுங்கல். பிளஸ் காங்கிரஸை திட்டுறாரு சிபிஎம் ஓட சேர்ந்து. அப்ப ராகுல் காந்தி அங்க கேன்வஸ் பண்ணும்போது தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி ஒரு எதிர்முனையில் இருக்கிறார்கள். ஆனா பட்னால ஒன்னா இருக்காங்க. இங்க குஸ்தி அங்க தோஸ்தி அப்படின்னு தான் கிண்டல் பண்றாங்க பாஜகவினர். இங்க தோஸ்தினா நட்புறவு, குஸ்தினா சண்டை. ஸோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா மாயாவதியும் தமிழகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. மாயாவதி கண்டிப்பாக 2 நாள் பிரயணமாக வர இருக்கிறார் என்று நான் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர்களிடமிருந்து கேள்விப்படுகிறேன், லக்னோவில் இருந்து. காரணம், ஆம்ஸ்டர்டாம் மிக 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 ஒரு நெருக்கமாக இருந்தார். அதனால்தான் அந்த அம்மா வந்தாங்க. இப்ப திருமாவளவனுடைய என்ன இருக்கு, திருமாவளவன் கேட்கிறாரு அந்த பொறுப்பணிக்கு பாதுகாப்பு தரணும், இல்லாம அவனை எலிமினேட் பண்ணிடுவாங்கன்னுட்டு. அதற்கு திருமாவளவன் யார் மனதில் வைத்திருக்கிறார்? ஒரு சீனியர் காங்கிரஸ் தலைவரையா? அந்த பெயர் நான் குறிப்பிட விரும்பவில்லை. காரணம், சமூக வலைதளங்களில் ஒரு காங்கிரஸ் இன்வால்மெண்ட் இருக்குது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சோ இந்த பின்னணியில் பார்த்தால் மாயாவதி வந்தா ஒருவேளை ஏடிஎம்கே கேண்டிடேட் கேன்வஸ் பண்றதை விட பொற்கொடிக்கு பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவல நிலையை பற்றி பேசுவார்கள். காரணம் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த பொற்கொடி டிமாண்ட் பண்றது அவங்க குடும்பத்தை சண்டை இருந்தா கூட யாருமே ஒரு ஒத்துழைப்பு வரவில்லை. பொற்குடிக்கு ஒரு இளைஞ 50 வயசு ஆனாலும் அரசியலில் ஊன்றி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மூலமாக அவர் ஜெயித்து விட்டால் தமிழகத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ கொண்டு வந்துவிடும் புது அரசாங்கம் என்று தான் நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பல கருத்துக்களை சொல்லி தங்களை ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி. நமஸ்காரம்.